சேஸ்வாக் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஷைனி சுரேந்திரன் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன டாபிக் தெரியுமா? க்ளோயிங் ஸ்கின் அண்ட் நல்ல ஸ்மூத் ஸ்கின். இதுக்கு எந்த மாதிரியான டயட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தனால இன்றைக்கி ஒரு டயட் சார்ட்டே கொடுக்க போகிறேன். ஸோ ஆர் யூ ரெடி ஃபார் இட்? ஃபைன், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் திங் இந்த மார்னிங் காலையில் எழுந்த உடனே நம்மளோட பாடி வந்து நல்லா அலர்ட்டாக இருக்கணும். ப்ளஸ் அட் த சேம் டைம் தேவையில்லாத வேஸ்ட் எல்லாம் வெளியில் போயிடணும். கரெக்டாக? ஸோ நம்ம வந்து ரெகுலராக டாய்லெட் போகிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா உடம்புல இருக்கிற அந்த கழிப்பொருட்கள் எல்லாம் வெளியில் போயாகணும். ஸோ நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் திங் இந்த மார்னிங் எழுந்த உடனே 2 டம்ளர் தண்ணி குடிங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் வில் பி சன்லைட். நல்ல ஃப்ரெஷ் ஏர் அண்ட் சன்லைட். அட்லீஸ்ட் ஒரு 20 minutes ஆஃப் ஆக்டிவிட்டி, ஏதாவது யோகா இல்லை நீங்கள் டெரஸில் ஏதாவது சின்ன சின்ன எக்ஸசைசஸ் அந்த மாதிரி பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ப்ளஸ் அதே மாதிரி உங்களோட டைஜஸ்டிவ் ஹெல்த் ஆர் இன்டெஸ்டைனல் ஹெல்த் அண்ட் என்டையர் பாடி உங்களுக்கு வந்து அந்த பிளட் சர்க்குலேஷன் சூப்பராக இருக்கிறனால நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸ்கின்ல. ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ப்ளஸ் ஸ்வெட்டிங் வந்து ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் இல்லையா? நம்மளாம் முக்கால்வாசி டைம் ஆஃபீஸில் ஏசிலேயே உட்காந்துருக்கோங்க, அதனாலேயே ஸ்வெட் பண்ணுறது இல்லை. நிறைய பேருக்கு அது ஒரு இஷ்யூ. ஸோ அதனால காலையில் ஃப்ரெஷ் ஏர் நேச்சுரல் என்வாயர்மெண்ட்டில் போய் ஒரு விதமான ஆக்டிவிட்டி பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு வந்து நல்லாயிருக்கும். தட்ஸ் அ கிரேட் கான்ட்ரிபியூஷன் ஃபார் ஈவன் அ க்ளோயிங் ஸ்கின். ஓகே, ஸோ டோன்ட் ஃபர்கெட் எக்ஸசைஸ். அண்ட் அடுத்தது வந்து சன்லைட். போதிய அளவுக்கு சன்லைட் உடம்புக்கு வந்துச்சுனாலுமே உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. இது எல்லாத்துக்கும் ஒரு நிறைய மீனிங் இருக்குது, அர்த்தம் இருக்குது, காரணமாக தான் சொல்கிறேன். ஸோ ப்ளீஸ் டூ இட். நெக்ஸ்ட் சாப்பாடு வரும்போது தண்ணி குடிச்சிடுறீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பால் எடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு பால் அலர்ஜி இருக்குது இல்லை லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அப்படிங்கிற சுச்சுவேஷன் அப்படின்னா யூ கேன் ஹேவ் சோயா மில்க். ஓகே, சோயா வந்து உங்களுக்கு வேண்டாம், இல்லை இதெல்லாம் எனக்கு அதுவுமே அலர்ஜி அப்படின்னு சொன்னீங்கன்னா சத்து மாவு கஞ்சி பண்ணி சாப்பிட்லாம். ஓகே, இல்லைன்னா நீங்கள் கஷாயம் ஏதாவது ஜீரகம், ஓமம், பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதில் கொஞ்சம் எலுமிச்சை சாறு பிழிஞ்சு ஊற்றி அதுக்கப்புறம் கொஞ்சம் தேன் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அது ஒரு கப் சாப்பிட்லாம். டன். ஸோ யூ கேன் ட்ரை எனி ஆஃப் திஸ். இல்லை எனக்கு காஃபி டீ தான் வேணும், முடியவே முடியாது, அதுதான் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா யூ ஜஸ்ட் ஹேவ் 1 குட்டி கப் ஆஃப் காஃபி ஆர் டீ. டன். அப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து நீங்கள் என்ன எடுத்துக்கலாம்னா காலையிலேயே ஒரு நல்ல ஒரு போல் ஆஃப் கலர்ஃபுல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஒரு சாலட் மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா இட் பி ரியலி குட். ஸோ ஒரு சிம்பிளான ஒரு சாலட் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பச்சைப்பயிரை வந்து ஸ்ப்ரவுட் முளைக்கட்டின பயிர் இருக்கு இல்லையா, அது ஒரு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 2 ஸ்பூன்ஸ் அது ஒரு கப்பில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து குடமிளகா, டிஃப்ரெண்ட் கலர்ட் குடமிளகா கிடைக்கும்ல, கேப்சிகம், அதையும் பொடியாக நறுக்கிட்டு அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் கிட்ட அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து கொத்தமல்லி. நெக்ஸ்ட்டு கார்ன், அது நம்ம இந்தியன் கார்ன், அமெரிக்கன் ஸ்வீட் கார்னில் இந்தியன் கார்ன் கிடச்சதுன்னா அது வில் பி ரியலி நைஸ். அந்த சோளத்தோட அந்த சீட்ஸ் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து கொஞ்சம் வேர்க்கடலை, ஒரு 10-15 வேர்க்கடலை, அது நீங்கள் ஜஸ்ட் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த வறுத்ததை அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் பீசஸ், பச்சை தேங்காய். இப்போ நம்ம கோயிலுக்கெல்லாம் போனோம்னா தேங்காய் உடச்சி கொண்டு வருவோம் இல்லையா, அதை நம்ம சட்னி பண்ணிடுவோம். இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா ஜஸ்ட் பச்சையாகவே அதை கட் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துருங்க. ஏன்னா அதை சாப்பிடும்போது இட் வில் பி வெரி டேஸ்டி. அந்த கிரன்ச்சினஸும் கொண்டு வரும், அந்த சூயி டெக்ஸ்டர். யூ வில் ரியலி என்ஜாய் இட். ஸோ ட்ரை திஸ் ஆல்சோ. அடுத்து கேரட் நம்மளுக்கு எந்த அளவுக்கு நல்லதுன்னு தெரியும். ஸோ நிறைய பேர் ஆப்பிள், பீட்ரூட், கேரட் ஜூஸ் குடிப்பாங்க, இப்போ ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அதே கேரட் தான், டெல்லி கேரட் கிடச்சா அதை யூஸ் பண்ணுங்கள். இல்லை நம்ம லோக்கல் இங்கே சென்னையில் கிடைக்கிற கேரட், ஊட்டி கேரட்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா ஃபேர்மாக இருக்கிறது, பழுத்த தக்காளியில் ரசத்துக்கு நல்ல பழுத்த தக்காளி யூஸ் பண்ணலாம், ஆனால் சாலடுக்கு நல்லா ஃபேர்மாக இருக்கணும். அந்த தக்காளி ஒன்று ஃபைனாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் சேர்க்காதீங்க, ஏன்னா நம்ம காலையில் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஆஃபீஸ் போகிறோம், இல்லை பல பேரை பார்ப்போம், வாய்ஸ் ஸ்மெல்ல வரும், அது வேண்டாம், அவாய்ட் பண்ணிக்கலாம். டன். ஸோ இந்த ஸ்ப்ரவுட் சாலட் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வேணால் கொஞ்சம் மாதுளம்பழம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கொய்யா இருந்ததுன்னா அது பொடியாக நறுக்கி போடலாம். இல்லை சில பேர் சொல்லுவாங்க, நான் வெஜிடபிளும் ஃப்ரூட்டும் மிக்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஓகே, if you belong to that category, fine, you have only vegetables, sprouts and vegetables நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா லெமன் ஜூஸை புழிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து சீட்ஸ், ஃப்ளாக்ஸ் சீட், பம்கின் சீட், சன்ஃப்ளவர் சீட், கியூக்கம்பர் சீட்ஸ். இந்த சீட்ஸ் எல்லாமே எல்லா கடையிலையும் இப்போ கிடைக்குது. இது மொத்தமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸ்டு சீட்ஸ் ஒரு டீஸ்பூன் எடுத்துகிட்டு இது மேலே தூவிடுங்க. அப்புறம் கொத்தமல்லி, புதினா பிடிக்கும்னா அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை சில பேருக்கு இஞ்சி ரொம்ப பிடிக்கும், ஸோ யூ கேன் ஜஸ்ட் ஆட் லிட்டில் பிட், நல்லா துருவிட்டு லிட்டில் பிட் யூ கேன் ஆட். அப்படி இஞ்சி பிடிக்காதவங்க நெல்லிக்காய் இருக்குது இல்லையா, நெல்லிக்காவை நல்லா துருவி கரெக்டாக சாப்பிட போகும்போது அதில் ஆட் பண்ணிக்கோங்க.
ஏன்னா நெல்லிக்காய் வந்து வைட்டமின் சி இருக்குது அண்ட் இட்ஸ் ரியலி குட் ஃபார் அப்சார்ப்ஷன் ஆஃப் அயன். ஸோ அனீமியாவும் வராது, ப்ளஸ் உங்கள் ஸ்கின்னுக்கு தேவையான வைட்டமின் சியும் அதில் வந்துடும், ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. எப்படி இந்த சாலடில் இந்த ஒரு 10 ஐட்டம் இருக்குங்க, இது வந்து அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு எடுத்துக்கலாம், இல்லை இதை ஸ்நாக்காக கொண்டு போய் நீங்கள் ஒரு 10-11 மணிக்கு சாப்பிட்டுக்கலாம், இல்லை டின்னர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். திஸ் இஸ் சம்திங் தட் யூ கேன் ஹேவ் எனி டைம் ஆஃப் த டே. ஓகே, நான் எதுக்கு காலையில் சொன்னேன் அப்படின்னா, ஒரு செக்லிஸ்ட்டில் ஒரு டிக் மார்க், காலையிலேயே வேலை முடிஞ்சிடும் இந்த மாதிரி ஒரு நியூட்ரிஷியஸாக ஒரு ஐட்டம் சாப்பிட்டீங்கன்னா. நெக்ஸ்ட்டு இல்லை இட்லி தோசை சாப்பிட்றேன், இல்லை எனக்கு இந்த மாதிரி இந்த பிரெட் டோஸ்ட் இதெல்லாம் சாப்பிட்டு பழக்கம் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, முட்டை ஆம்லெட் பண்ணலாம். ஆம்லெட்டில் வந்து நீங்கள் கேரட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கீரை, கொத்தமல்லி, குடமிளகா, காளான் இதெல்லாம் போட்டு ஒரு மிக்ஸ்ட் வெஜிடபிள் ஆம்லெட் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ வெறும் ஆம்லெட் சாப்பிட்றத விட வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண ஆம்லெட் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சத்து கிடைக்கும். ஓகேவா? இது நல்ல டிப் தானே, ஈஸியாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அப்புறம் முடக்கத்தான் கீரை தோசை ட்ரை பண்ணலாம். அடையிலையுமே வந்து நிறைய நீங்கள் கீரை வெரைட்டி ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல்சோ வெரி குட் ஆப்ஷன். இல்லைன்னா நம்ம ரெகுலர் பிளெயின் தோசையிலேயே வந்து நீங்கள் கீரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஃபார் க்ளோயிங் ஸ்கின். அடுத்து வந்து இன்பிட்வீன் இந்த டீ காஃபி குடிக்கிறத விட ஒன்று பிளெயின் தண்ணியை குடிச்சுக்கோங்க. நல்ல ஒரு 1/2 லிட்டர் தண்ணியாவது குடிங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம், இளநீ எடுத்துக்கலாம். மோரெல்லாம் சாப்பிடும்போது உங்களுக்கு ஸ்டமக் ரிலேட்டட் இஷ்யூஸ், அசிடிட்டி வராது, கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் வராது, உப்புசமாக இருக்கிற அந்த ஃபீலிங் எதுவுமே இருக்காது, மோஷன் ஃப்ரீயாக போகும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட இன்டெஸ்டைன்ஸாக குடல் வந்து நல்லா ஹெல்த்தியாக க்ளீனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது ஃபேஸ்லேயே அது தெரியும். ஓகே, ஸோ அதனால் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் to keep your intestines very clean and healthy. ஸோ அந்த bloating, indigestion வரக்கூடாதுன்னா இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம், மோர், தயிர் நீங்கள் ஆட் பண்ணணும். ப்ளஸ் எக்ஸசைஸும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட், ப்ளஸ் டைமுக்கு தூங்குறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டன். ஸோ லஞ்சுக்கு நீங்கள் எந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படின்னா, மில்லட்ஸில் ஏதாவது ஒன்று பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். சாதம், இல்லைன்னா இந்த பிசிபெலை பாத், இல்லைன்னா புலாவ், அந்த மாதிரி ஐட்டம். இல்லை நீங்கள் வெள்ளை சாதம் தான் சாப்பிட்றீங்க, ஒயிட் ரைஸ் தான் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் ஆகுது வேறு ஏதாவது ஒரு அரிசி ட்ரை பண்ணி பாருங்கள். மாப்பிள்ளை சம்பா, இல்லை கவுனி அரிசி, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஒயிட் ரைஸ் காம்பினேஷனே பார்த்தீங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு ஒரு புலாவ் மாதிரியோ, ஒரு பிசிபெலை பாத் மாதிரியோ, இல்லை வெஜிடபிள் பிரியாணி மாதிரி பண்ணிக்கலாம். அப்போ 50% ஆர் அல்லது 70% காய்கறி சேர்த்து அந்த புலாவ் பண்ணிங்கன்னா இட் பி ரியலி குட். ப்ளஸ் தயிர் பச்சடியில் வந்து வெறும் வெங்காயம் மட்டும் வேண்டாம், வெள்ளரிக்காய், தக்காளி, கொஞ்சம் கேரட், பீட்ரூட் இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல கலர்ஃபுல் ரைத்தா அலாங் வித் புலாவ். திஸ் வில் பி அ ஃபேண்டாஸ்டிக் காம்பினேஷன். இல்லைன்னா வெந்தயக்கீரை நீங்கள் பருப்பில் போட்டு கீரை கடைஞ்சது, இல்லை வெந்தயக்கீரை, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் பண்ணலாம். சப்பாத்தி சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் வந்து மூலி பராட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, முள்ளங்கியை நல்லா துருவிட்டு அதை சப்பாத்தி மாவில் மிக்ஸ் பண்ணி இல்லை மசாலா பண்ணி அதை உள்ளே வச்சு ஆலு பராட்டா மாதிரியே பண்ணிக்கலாம். ஸோ இல்லைன்னா வெந்தயக்கீரை பராட்டா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அதை வந்து வெறும் புதினா கொத்தமல்லி சட்னி வச்சோ, இல்லைன்னா இதே மாதிரி தயிர் பச்சடி இருக்கு இல்லையா, ரைத்தா வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ அதுவுமே சிம்பிளான ஒரு ஃபுட்டு, ஆனால் காய்கறி அதுலேயே மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸியாக வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லை சப்பாத்தியை வந்து ரோல் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம். அது உள்ள கேரட்டு, பீட்ரூட் ஸ்லைசஸ், கொஞ்சம் வெள்ளரிக்காய் ஸ்லைசஸ், அப்புறம் நிறைய வந்து இது புதினா கொத்தமல்லியோட சட்னி, அது எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி நல்ல ஒரு சப்பாத்தி ரோல் ஃப்ராங்கி மாதிரி பண்ணி கூட நீங்கள் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுக்கலாம். டன். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ். அப்புறமா வாரத்தில் 2 நாளாவது நீங்கள் கீரையை சாப்பிடுங்க, அதை மறந்துடாதீங்க. இன்ஃபேக்ட் அது 4 நாள் சாப்பிட்டிங்கன்னா சூப்பர். அட்லீஸ்ட் 2 times யூ ட்ரை டு ஹேவ் இட். டன். ஈவினிங் டீ ஆர் காஃபி குடிக்கிறீங்கன்னா ப்ளீஸ் வெயிட் ஃபார் 1 hour. அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்து ஏதாவது ஒரு ஐட்டம் சாப்பிட்லாம். ஸோ ஃப்ரூட்ஸ் சீசனில் கிடைக்கக்கூடியது நல்ல பிரைட் கலர்ட் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. பாமகிரானட், இல்லைன்னா பப்பாளி, பைனாப்பிள், சப்போட்டா, சீதாப்பழம், இல்லை மாம்பழ சீசனில் அதை நீங்கள் கூட ஸ்நாக்காக எடுத்துக்கலாம். தட்ஸ் ஆல்சோ ஃபைன். கொய்யாப்பழம், கமலா ஆரஞ்ச், சாத்துக்குடி, இது எல்லாமே நல்லது. ஸோ லோக்கலி அவைலபிள் ஃப்ரூட்ஸ் நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் ஓவராக வந்து இந்த கிரான்பெரி, ப்ளூபெர்ரி, அவகாடோ இதுக்கெல்லாம் பணம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. லோக்கலி அவைலபிள் சீசனல் ஃப்ரூட்ஸ் எதுவோ அதை எடுத்துக்கோங்க. நாவல் பழம், இலந்த பழம் கூட ரொம்ப நல்லதுங்க, தயவு செஞ்சு அதை எடுத்துக்கோங்க. சரியா? ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி கிளிமூக்கு மாங்காய் சீசனில் வரும்போது அந்த பச்சை கிளிமூக்கு மாங்காய் சாப்பிடுங்க. ஸோ கொஞ்சமாக அந்த சால்ட் போட்டு நம்ம அப்புறம் சில்லி பவுடர் போட்டு சாப்பிடுவோம் இல்லையா, ஈவன் தட் இஸ் குட். அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், சாலட்ஸ் பண்ணும்போது அதில் கொஞ்சம் கேபேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ரெகுலர் கேபேஜ் இஸ் ஒன், இல்லைன்னா பர்பிள் கலரில் கேபேஜ் கிடைக்கும். ஸோ அது இந்த ஊட்டி கொடைக்கானல்லேருந்து வரக்கூடிய கேபேஜ், அது ட்ரை பண்ணுங்க. ஸோ தட் ஆல்சோ ஆட்ஸ் அ லாட் ஆஃப் நரிஷ்மெண்ட் அண்ட் எக்ஸ்ட்ரா வைட்டமின்ஸ், அந்த பாலிஃபினால்ஸ் அதெல்லாம் சொல்லுவோம், ஃபைட்டோ கெமிக்கல்ஸ்ன்னு சொல்லுவோம். பொதுவாக உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொண்டு வரும்போது உங்கள் ஸ்கின்னுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்துடும். நெக்ஸ்ட் இஸ் டின்னர்.
டின்னர் எவ்வளோ சீக்கிரமாக சாப்பிட்றீங்களோ பெட்டர். 8 o'clock கட் ஆஃபாக வச்சுக்கோங்க. 8 மணி, அதுக்கு மேலே லேட்டாக சாப்பிட்றது நல்லதில்லை. ஸோ யூஸ்வலி 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கன்னா இட் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். ஸோ டின்னருக்கு ரைஸோ இல்லை இடியாப்பம், ஊத்தப்பம், ஆப்பம், பனியாரம், இந்த மாதிரி எந்த ஒரு ஐட்டம் வீட்டில் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் நீங்கள் ரசம் சாதம் தான் சாப்பிடுமே, நோ ப்ராப்ளம். ஸோ ரசம் சாதம் சாப்பிட்றீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கப் காய்கறி இருக்கணும். காய்கறி வந்து பொரியல் பண்ணால் கிரேட், இல்லை மதியானம் ஏதாவது கூட்டு இருந்ததுன்னா ஃபைன். அப்படி இல்லை டபுள் பீன்ஸ், பட்டர் பீன்ஸ், இல்லை கொண்டக்கடலையில் நீங்கள் ஏதாவது ஒரு சுண்டல் மாதிரி ஒரு ட்ரை ஐட்டம் பண்ணியிருக்கீங்கன்னா கூட தட் இஸ் ஆல்சோ ஃபைன். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் சாலட் மாதிரி பண்ணிவிட்டு அதை சாப்பிடுங்க. இல்லை ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸ் கூட ஒரு கப் சாப்பிடுங்க. காய்கறி நைட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த நாள் காலையில் மோஷன் ஃப்ரீயாக போகும். ஸோ பாடியில் இருக்கிற தேவையில்லாத வேஸ்ட் எல்லாமே இட் வில் பி அவுட். இது வந்து உங்கள் ஸ்கின்னை நல்லா வச்சுக்கும். பிகாஸ் இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியில் போயிருக்கும். புரியுதா? அதே மாதிரி ஆர்கானிக்லி க்ரோன் ஃபுட் ஸ்டஃப்ஸ் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கெமிக்கல் லோட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நல்ல பக்கத்தில் இருக்கிற ஃபார்மில் போயிட்டு அங்கே இருக்கிற வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி, இல்லை சந்தைக்கு போயிட்டு அங்கே இருக்கிற வெஜிடபிள்ஸ் எதாவது வாங்கி கூட நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா இட் பி ரியலி குட். நெக்ஸ்ட்டு டைமுக்கு தூங்குறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஏன்னா அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் ஸ்கின் ஹேர் வில் பி எக்ஸலண்ட். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து யூடியூப்பில் மூவிஸ் பார்க்குறாங்க, இல்லை ஓடிடி பிளாட்ஃபார்மில் எக்கச்சக்க ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஸோ அது ஒன்று பார்த்து அப்படியே டைம் போயிடுது. 2-3 மணிக்கு தான் தூங்குறாங்க. ஸோ இது வந்து உங்கள் ஸ்கின் ஹேரை ரொம்ப எஃபெக்ட் பண்ணும். பாடி ஹீட்டு ரொம்ப ஜாஸ்தியாகிடும். அப்புறமா ஹார்மோன்ஸை டிஸ்டர்ப் பண்ணி அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால ஸ்கின் வந்து ரொம்ப நாசமாயிரும், இல்லைன்னா ஹேர் லாஸ் நிறையா இருக்கும். ஸோ பெஸ்ட் சொல்யூஷன் இஸ் மேக் ஷூர் தட் யூ கோ டு பெட் ஆன் டைம். இதுக்கு கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. காஃபி குடிக்காதீங்க. 3-4 மணிக்கு மேலே காஃபி குடிக்காதீங்க. நான் சில பேருக்கு கெஃபீன்னால நைட்டு தூக்கம் வராது, ரொம்ப டிலே ஆகிடும். ஈவினிங் வந்து லேட் ஈவினிங் எக்ஸசைசஸ் பண்ணாதீங்க. 6-7 மணிக்கு மேலே நீங்கள் ரொம்ப விக்ரஸ் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா நைட் உங்களால் தூங்க முடியாது, ரொம்ப ஃப்ரெஷ் ஆகிடுவீங்க. ஸோ ப்ளீஸ் ட்ரை டு அவாய்ட் தட். கேட்ஜெட் யூசேஜ் அட்லீஸ்ட் 2 hours பிஃபோர் கோயிங் டு ஸ்லீப் அதை அவாய்ட் பண்ணுங்கள். ஃபோனு, டேபு, லேப்டாப் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நல்லா தூங்க முடியும். எக்ஸசைசஸ் காலையில் பண்ணுங்கள். ப்ளஸ் த்ரூ அவுட் த டே ஆக்டிவாக இருந்தீங்கன்னா அப்படியே டயர்டாகி நீங்கள் நைட் நல்லா தூங்கிடுவீங்க. ஓகே, ஸோ இந்த ருட்டீன் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ஸ்கின் சூப்பராக இருக்கும். ஸ்கின் மட்டும் இல்லை, ஹேருமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எங்களுக்கு எழுதி அனுப்புங்க இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததான்னு. அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு சேஸ்வேக் சேனல். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ், உங்கள் காலேஜ் பேட்ச்மேட்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, see you in another video. Thank you so much.